அக்கா, ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம் கண்மணிக்கு பால்ல குங்குமப்பூ போட்டு கலந்துட்டு இருக்கேன். ஏங்கா, இப்பதானே உண்டாயிருக்கா? இதெல்லாம் 3 மாசத்துக்கு அப்புறம் தானே கொடுக்கணும். அதெல்லாம் மங்க, நம்ம குமரன் கொஞ்சம் மானிரும், புள்ளையும் அதே மாதிரி பிறந்துருச்சுன்னா பேரனோ பேத்தியோ என்ன மாதிரி கலரா பிறக்கணும். அதுக்குதான் இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். சரிக்கா, உங்க இஷ்டம். ஆனா இத என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அப்படி இல்ல, நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கண்மணி நிறைவேத்த போறா. அதான் அவளுக்கு என் கையாலேயே கொடுக்கலான்னு. சரி, இத நம்ம புனிதா கிட்ட கொடுத்து அனுப்பலாம். புனிதா, 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 என்ன சித்தி? இங்க கொஞ்சம் வாயேன். ஆ, என்னாச்சு சித்தி? காய் ஏதாவது கட் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. ஆ. அக்கா கண்மணிக்கு கலரா குழந்தை பிறக்கணும்னு அவங்க கையாலேயே பால்ல குங்குமப்பூ கலந்து கொடுத்திருக்காங்க. இத நீ கொண்டு போய் கண்மணிக்கு கொடுத்துட்டு வந்துரு. ஏன் மேடம் கீழே வந்து குடிக்க மாட்டாங்களா? ஏ புனிதா, கண்மணி இந்த வீட்டோட மூத்த வாரிச சுமக்கிறா. அவளை நாம தான் தாங்குன்னு தாங்கணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல அடிக்கடி மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்க கூடாது. ரொம்ப வேலையும் செய்யக்கூடாது. ஆமா புனிதா, 4-5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லா நடக்கணும். இப்பதானே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும். நல்லா சொல்லுமங்க, இவளுக்கு நீ சொன்னாதான் உரைக்கும். இங்க பாரு புனிதா, நல்லா கேட்டுக்கோ. உங்க அண்ணி நல்லபடியா புள்ளைய பெத்துக்கிற வரைக்கும் நீயும் மங்கியும் தான் அவளை நல்லா கவனிச்சுக்கணும். இது இந்த மரகதத்தோட ஆர்டர், சொல்லிட்டேன். சரி மரகதம்மா, உங்கள் கட்டளையே என் சாசனம். தோ கிளம்பிடுறேன். ஏய், இரு 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 இரு, இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ போடுறேன். இப்ப போடி. இந்தா. இங்க பாரு. ஐயோ, என்னடி இது? கண்மணி இப்படி இல்லாம நடிப்பாங்க? ஆமாமா, இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. இதுங்களுக்கு இதுதான் வேலையே. அண்ணி, 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 கதவு திறங்க. அண்ணி, என்ன வேணும்? இந்தாங்க பால் குடிங்க. நான் இப்போ உன்னை பால் கேட்டனா? எனக்கு பால்லாம் பிடிக்காது, கொண்டு போ. அப்படியா? சரி, அப்படியே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். என்ன பாக்குறீங்க? உங்க அத்தை தான் குழந்தை கலரா பிறக்கணும்னு ரொம்ப பாசமா குங்குமப்பூலாம் போட்டு கொடுத்திருக்காங்க. அதான் கொண்டு வந்தேன். சரி, நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. இரு 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 சம்பந்தியமா கொடுத்து அனுப்புனாங்கன்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அவங்க சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். குடு குடு குடு. நீ இப்போ நான் கண்மணி கிட்ட கொடுத்துக்கிறேன். மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது என் அத்தை எனக்காக போட்டு கொடுத்தது. இப்படி மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி இப்படி குடிச்சிட்டியே. அது இல்ல கண்மணி, நீ என் வயித்துல இருக்கும்போது குடிச்சது இப்ப கிடைச்சதா, அதான் படபடன்னு குடிச்சிட்டேன். அதுக்கு போய் அம்மாவை மாடுன்னு திட்டலாமா? மா,
எரும மாடுன்னு தான் திட்டக்கூடாது. மாடு செல்வம்னு அர்த்தம். ஆ, அப்படியா கண்மணி? அப்படியே இருந்தாலும் நீ என்ன உண்மையாபா உண்டா இருக்க? சும்மா நடிக்க தானே செய்யற. அப்புறம் எதுக்கு இந்த குங்குமப்பூ பாலு? இரு 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 இரு. ஏன் அத்த, அன்னைக்கு கொடுத்தா அதை நீங்க குடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா இருந்ததுனால தானே குடிச்சேன். அது இல்ல புனிதா, நல்ல பாலா இல்ல கெட்டு போச்சான்னு ஒரு வாய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் சிந்திருச்சு போல. மத்தபடி உங்க அண்ணி தாமா மொத்த பாலையும் குடிச்சா. சரி சரி, நான் வரேன். ஒருத்தி. என்னம்மா நீ சாப்பிடுற பொருளை பார்த்தா ஆன வாயை பொளந்துருவியா? இப்ப பாரு, அந்த புனிதா நம்ம 2 பேரையும் டவுட்டாவே பாத்துட்டு போறா. நானே இந்த போய் நிஜமாகற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடானா நீயே எல்லார்கிட்டயும் என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி, அவ பார்வையே அப்படிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. புனிதா, என்னாச்சு? ஒரே யோசனையா நடந்துட்டு வர. கண்மணி பாலை குடிச்சாலா இல்லையா? அதான் சித்தி விஷயமே. நீங்க கொடுத்த பாலை கண்மணி அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு திரும்பினா அந்த கோகிலம்மா பாலை குடிச்சிருப்பாங்க போல. என்ன சொல்ற நீ? கோகிலாமா பாலை குடிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் இருக்காது. அட போங்க சித்தி, அத்தையோட வாயில பால் அப்படியே ஒட்டிட்டு இருந்துச்சு. அத பார்த்துதான் நான் டவுட்டா கேட்டேன். ஆனா 2 பேரும் ஏதோ சாக்கு சொல்லி என்ன அனுப்பி வச்சிட்டாங்க. என்ன? ஆனா எனக்கு என்னமோ அண்ணி மேல டவுட்டா தான் இருக்கு சித்தி. ஒரு டவுட்டும் இல்ல. ஏன்னா சம்மந்தி அம்மா சாப்பிடுற பொருளை பார்த்துட்டாலே உணர்ச்சி வசப்படதானே செய்வாங்க. அதான் ஒரு வாய் குடிச்சு பார்க்கலாமேன்னு குடிச்சு பார்த்திருப்பாங்க. இதேதான் அந்த கோகிலம்மாவும் சொன்னாங்க. பால் நல்ல பாலா இல்ல கெட்ட பாலான்னு பாக்குறதுக்காக தான் ஒரு வாய் குடிச்சேன்னு. மீதிய உங்க அண்ணி தான் குடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன புனிதா, விடு. சித்தி, இந்த பால் விஷயம் மட்டும் இல்ல, நான் சொல்றதுல பல காரணம் இருக்கு. என்ன புனிதா சொல்ற? சித்தி, கண்மணி அண்ணி அவங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்களே. இப்போ இந்த வீட்டோட வாரிச சுமக்கிற அவங்களோட ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்கணும். ஆனா அது எதுவுமே இல்லாம நார்மலா சாதாரணமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் குமரன் அண்ணன் கிட்ட அண்ணி உண்டா இருக்காங்கன்னு சொன்னப்போ அண்ணனோட ரியாக்ஷனே சரியில்லை. முகத்துல ஒரு சந்தோஷமும் இல்ல சித்தி. இதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணி தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்றாங்களோன்னு தோணுது. புனிதா, நீ சொன்ன மாதிரி அந்த கண்மணி என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா இப்ப எதுக்கு இந்த டிராமான்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தை டிராமா. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல சித்தி. என்ன சித்தியும் பொண்ணு என்ன ரகசியம் பேசுறீங்க?
ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. சித்தி, அந்த ரகசியத்தை என்கிட்டயே சொல்லலாம்ல. இல்லக்கா, எந்த ரகசியம் இல்ல. இருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்போம்ல. அது ஒண்ணு இல்ல. என்னதான் கண்மணி உண்டாயிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு ஷீலா லேடி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தானே. அவங்க வந்து கண்மணியை செக் பண்ணி குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கும் திருப்தியா இருக்கும்ல. அதத்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்ல புனிதா? ஆமாம்மா. என்ன இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி செக் பண்ணி டாக்டர் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. ரொம்ப நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கீங்க. நான் இப்பவே ஷீலாவுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, சொல்லு மரகதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷீலா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு மரகதம், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. என் மருமக கண்மணி உண்டாயிருக்கா. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீ பார்த்து குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதான் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? வந்துட்டா போச்சு. கண்டிப்பா நான் வரேன். வந்து கண்மணியை செக் பண்றேன். ஓகே ஷீலா, பாய். மங்க, ஷீலா வரேன்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம்க்கா. இப்ப மட்டும் நல்லா சிரி குட்டி. இலக்கியா, மாமா இந்தா கடையில உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னால இதுல இருக்கு. தேங்க் யூ மாமா. அந்த டெடி பேர் எனக்கு தானா? இல்ல, நீ தான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டல. உனக்கு எதுக்கு டெடி பேர்? இந்த டெடி பேர் ரோஜா குட்டி. ரோஜா, இந்தா. நீங்களுமா மாமா? வர வர எல்லாருக்கும் என் மேல பாசம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். ஹேய், அப்படிலாம் எதுவும் கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஏன் எங்களுக்கே குழந்தை பிறந்தாலும் சரி, நீ தான் எங்களுக்கு முதல் செல்லம். ஆமா இலக்கியா, ரோஜா பாவம் இல்ல. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா ரோஜாவுக்கு யாரும் இல்ல. அதான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிக்கிறோம். மத்தபடி நீ தான் எங்க வீட்டு கண்ணுக்குட்டி. சரி சரி, பொழைச்சு போங்க. இலக்கியா, சீக்கிரமே ரோஜாவோட அம்மா அப்பா அவளை தேடி வந்துருவாங்க. அப்புறம் அவங்களோட போயிடுவா. சரியா? பாத்தீங்களா தம்பி, இந்த பொம்மையை வாங்கினதும் ரோஜா குட்டி மோகம் அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இவ அடிக்கிற லூட்டி தாங்க முடியாது போல இருக்கே. ஆமாமா அத்த, ராசாத்தி வேலைக்கு போயிடுவா, நானும் கம்பெனிக்கு போயிடுவேன். நீங்களும் அக்காவும் தான் இவளை சமாளிக்கணும். ஆமா, இதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? அதெல்லாம் நல்லா பாத்துப்போம். அது மட்டும் இல்ல, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். புது இடத்துல பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். அப்புறம் சகஜமா பழக ஆரம்பிச்சிடும். மாமா, இவ கூட இருக்கிறப்போ ஃபுட் கம்பெனி சேர்மன் ஆபீஸ் போறதெல்லாம் மறந்தே போயிடுது. நேரம் போறதே தெரியல. அப்புறம் ரசாத்தி, நீ ஆபீஸ்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. கலெக்டர் மதியம் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்மள இன்வைட் பண்ணிருக்காரு. அதனால சேர்மன் மேடம், நீங்களும் நானும் போகணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கலெக்டர் எனக்காக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. கண்டிப்பா அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம இதுல கலந்துக்கணும். அம்மா, நீங்க ரோஜாவை பாத்துக்கோங்க. நானும் மாமாவும் கிளம்புறோம். கிளம்பலாம் மாமா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அண்ணி வரேன். அண்ணி. சரி சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. ஹே ரோஜா குட்டி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீங்க பாட்டு கிட்ட சமத்தா இருங்க. ரோஜா குட்டி. சரி
ரோஜா குட்டி என் கூட வாங்க, நம்ம ஊஞ்சல்ல விளையாடலாம். ஆ, சரியா? கூட்டிட்டு வா போறேன். வா ராசாத்தி, நான் பாத்துக்கறேன். இங்க வா, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன். வா, சொன்ன கேளு. நான் சாக்லேட் வச்சிருக்கேன். வா செல்லம்ல. ரோஜா குட்டி நாங்க கூட பார்க் கூட்டு போறோம், ஈவினிங் போலாம். ஓகேவா? இத பாரு, அக்கா கூட நீ விளையாடிட்டு இருக்கியா, அதுக்குள்ள நாங்க போயிட்டு வந்துருவோம். சரியா? அச்சச்சோ, ரோஜா. என்ன மாமா? வாமா. இங்க பாரு, இரு இரு இரு, நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நேரம் தான், இப்ப வந்துடலாம். ரோஜா குட்டி, ரோஜா என்னடா ரோஜா செல்லம் குட்டி, இப்படி பண்றீங்க? ரோஜா குட்டி இங்க பாரு நல்ல பொண்ணுல நீ. இந்த பாரு ராசாத்தி இப்ப போயிட்டு வந்துருவா. ரோஜா குட்டி, அக்கா கூட சொன்னா விளையாடுங்க. கேட்கணும். இங்க வா, நம்ம ஊஞ்சல்ல விளையாடலாம். சரி, அழாதடா. அழாத. ஜோ, அழாதடா. மாமா, வேண்டாம். இவ யார்கிட்டயும் போக மாட்டேங்கிறா. ஆனா நாம இப்ப அங்க போகணும்ல. ஆமா மாமா, ஆனா இவளை இப்படி அழ வச்சுட்டு போகணுமான்னு பாக்குறேன். தூங்குனா கூட விட்டுட்டு போயிடலாம். மாமா, ரோஜா விட்டுட்டு போக முடியாது மாமா. பேசாம கலெக்டர் சார் கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அவர் புரிஞ்சுப்பாரு. சரி. மாமா, என்ன விட்டுட்டு அத்தைய விருந்து கூட்டிட்டு போக பாத்தீங்களே, உங்களுக்கு நல்லா வேணும். வேற வழியே இல்ல. எங்க அம்மா கொடுக்கற கொடுமையான சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும். பாவி, என் சாப்பாடு என்ன அவ்வளவு மோசமா இருக்கா? இரு, நிஜமாவே உனக்கு மோசமான சாப்பாடு போடுறேன். என்ன இது? ரோஜா இப்படி ராசாத்தியை விட்டு பிரியாம இருந்தா ராசாத்தியால ஒரு வேலையும் செய்ய முடியாதே. ராசாத்தி சாதாரண பொண்ணா இருந்தா பிரச்சனை இல்ல. அவரு கம்பெனியோட எம்டி, அதோட இப்ப சேர்மனாவும் இருக்கா. அவ இப்படியே வீட்டுல இருந்தா நிறைய பிரச்சனைகள் வருமே. கூடிய சீக்கிரத்துக்கு ஏதாவது முடிவெடுக்கணும். வாங்க. ராசாத்தி மேடம், ராசாத்தி மேடம். மேடத்தோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க சார். வணக்கம் என்ன சார். விஷயம்? ஒன்றும் இல்லை சார், குழந்தை ஒன்று காணாமல் போச்சான். அதான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாரு. அதான் சார் பார்க்கலான்னு வந்தோம். சரி, உள்ள வாங்க. சரி சார், வாங்க. வாங்க சார். ஓகே சார், உட்காருங்க. உட்காருங்க. நான் போய் கூட்டு வரேன். ஓகே. ஹாய், பொம்மை சூப்பரா இருக்குல்ல? டுடு. ரசாத்தி, வெளியே ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைய தேடி வந்திருக்காங்க. அது ரோஜாவான்னு பார்க்கலாம். அவளை கூட்டிட்டு வா. என்ன மாமா சொல்றீங்க? போலீஸோட வந்திருக்காங்க. நான் உங்களை ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். வா. இந்தா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார், யாரோ பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஆமாம் மேடம், இவங்க 6 வயசு குழந்தை காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய காட்டிட்டு போகலான்னு வந்தேன். மேடம்,
குழந்தை உங்க பின்னாடி மறைஞ்சுக்கிட்டதால சரியா பார்க்க முடியல மேடம். கொஞ்சம் குழந்தைய முன்னாடி கட்டுறீங்களா? குட்டிமா